ஹாய் ஆல், வெல்கம் டு சமையல் வித் கனி. நம்மள பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் புளிக்குழம்பு, சாம்பார் இது ரெண்டுத்தை தவிர பெருசாக குழம்பு அப்படின்னு நம்ம வச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எங்கள் வீட்லேயும் அதே தான். எங்கள் வீட்டில் மட்டும் விதி விலக்கு இல்லை, எங்கள் வீட்லேயே அதே தான். சாம்பார் புளிக்குழம்பு தான். அதுலேயும் நான் சாம்பார் வச்சேன்னா காயே எடுத்துக்க மாட்டாங்க குழந்தைங்க. வெறும் சாம்பாரும் அந்த தண்ணியாக மிதக்கிற அந்த சாம்பாரும் அது கூட குழம்பு பருப்பையும் அள்ளி போட்டு சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்களே தவிர அந்த காயெல்லாம் அப்படியே தான் கிடக்கும். இது இப்படியே போக வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் சாம்பார் சாதமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா காய்கறிகள் எல்லாத்தையுமே நான் அதிலே போட்டுறேன். நல்லா குழஞ்சிரும். பசங்களுக்கு காயும் உள்ளே போகும், சாதமும் உள்ளே போகும். பசங்களுக்கு பெஸ்ட்டு சாம்பார் சாதம்னு நான் சொல்லுவேன். சரி, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இதில் வந்து நெய், எண்ணெய் ரெண்டுமே சேர்த்து போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் 4 பல் பூண்டை நசுக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இங்கே நான் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் அதையும் அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. ஸோ 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு மேலே 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இங்கே நான் காய் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன், கேரட் ஆட் பண்ணியிருக்கேன், பீன்ஸு, அவரைக்காய், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எல்லா காயும் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் நான் ஆக்சுவலாக விரும்ப மாட்டேன். ஏன்னா அது வெந்து நல்லா குழஞ்சி வெந்ததுக்கு அப்புறமா அந்த குச்சியாக நிற்கும். பசங்களுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நான் முருங்கைக்காய் போட மாட்டேன். மற்றபடி காய்கள் போடுவேன். இன்றைக்கி என்கிட்ட அவரைக்காய் இல்லை. ஸோ கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, மாங்காய் போட்டிருக்கேன். மாங்காய் மெயினுங்க. மாங்காய் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காய் போட்டு. மாங்காய் சப்போஸ் இல்லை அப்படின்னா ஒரு கொட்டை புளி மட்டும் கரைச்சி ஊற்றிக்கோங்க. இதெல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன். ஸோ 1.5 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு 5-6 விசில் விட்டு இறக்கியிருக்கேன். இது பாருங்கள், இந்த அளவுக்கு அது தண்ணியாக ஓரளவுக்கு இருந்தால் தான் நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அது சூப்பராக கெட்டியாக சாப்பிட்ற பக்குவத்துக்கு வந்துடும். ஸோ இது மேலே நிறைய நெய் விட்டு நல்லா சூப்பராக சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மாங்காய் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சமையல் வித் கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங்.